சோயா கோலா உருண்டை. அந்த கோலா உருண்டை பார்த்தா ஏதோ மட்டன் கோலா உருண்டை மாதிரி இருந்தது. அரிசியில் பார்த்தீங்கன்னா இதில் பண்ணியிருக்காங்க. சோயா கோலா உருண்டை மட்டன் கோலா உருண்டை டேஸ்ட்டில் செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் அளவு சோம்பு, 1 துண்டு பட்டை, 1 ஏலக்காய், 4 பல் பூண்டு, 1 இன்ச் அளவு இஞ்சி, 3 பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு 100 கிராம் அளவு சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினாவை நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ இது கூடவும் பொரிக்கடலை ஒரு 3 ஸ்பூன் அளவு சேர்த்து அதையும் அரைச்சிட்டு இது கூட ஊற வச்சுருக்க சோயாவை நல்லா புளிஞ்சு தண்ணி இல்லாமல் புளிஞ்சு அதையும் மிக்ஸ் ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு இப்போ மசாலாவுக்கு வந்து 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிடலாம். அப்படியே மசாலா எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்துடும். இந்த மாதிரி இருக்கும். இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு இது கூட கருவேப்பிலை, அப்புறம் பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம், ஒரு 2 ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எடுத்தோம்னா மிக்சர் ரெடி ஆயிரும். இப்போ இதை நல்லா ஒரு மீடியம் ஹீட்டான ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா சோயா கோலா உருண்டை மட்டன் கோலா உருண்டை டேஸ்ட்டில் ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.